இங்க ஒரு சிஇஓ தன்னுடைய கம்பெனில வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸை செக் பண்ணணுங்கிறதுக்காக இவரும் எம்ப்ளாயி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கும் வராரு. தென் இந்த பொண்ணு பக்கத்துலயுமே போய் உட்காந்துக்கிட்டு நான் இந்த கம்பெனிக்கு புதுசா சேர்ந்திருக்கிற எம்ப்ளாயி, எனக்கு இன்னைக்கு தான் வேலை கிடைச்சிருக்கணும் சொல்லிட்டு இருக்காரு. தென் இந்த பொண்ணுமே இந்த சிஇஓ கிட்ட ரொம்ப நல்லாவே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆபீஸ்ல இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் அப்படி பண்ணுவாங்க, சோ நீங்க எல்லார்கிட்டயுமே பார்த்து நடந்துக்கணும்னு நிறையவே அட்வைஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த சிஇஓவும் மத்த எம்ப்ளாயிஸ்லாம் நம்ம மேல இந்த மாதிரியான அபிப்பிராயத்துல தான் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. தென் இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற யாருமே ஒழுங்கா வேலை பார்க்கறதே கிடையாது. இவங்க அவங்க வேலை பார்க்குற டைம்ல உட்கார்ந்து வெப் சீரிஸும் வீடியோஸும் தான் பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. தென் இதனால கடுப்பான சிஇஓவும் தன்னுடைய போனை எடுத்து இந்த கம்பெனியுடைய இன்டர்நெட் ஸ்பீடை கம்மி பண்ணிருங்கன்னு சொல்லி மெசேஜும் போடுறாரு. தென் கொஞ்ச நேரத்திலேயே இன்டர்நெட் ஸ்பீடும் கம்மி ஆயிடுது. சோ எல்லாருமே சீரிஸ் பாக்குறதையும் நிறுத்திடுறாங்க. தென் இவருக்கு பக்கத்துல இருந்த பொண்ணுமே போனை எடுத்து போன்ல உட்கார்ந்து சீரிஸ் பார்த்துட்டு இருக்கா. தென் திரும்பவும் இந்த சிஇஓ தன்னுடைய போனை எடுத்து இன்னொரு மெசேஜ் பண்றாரு. இப்ப எல்லாருடைய போனுக்குமே உங்களுடைய வேலை பறி போயிடுச்சு, இன்னையில இருந்து நீங்க போயிருங்கன்னு சொல்லி சிஇஓ கிட்ட இருந்து மெசேஜும் வந்திருக்கு. இதை பார்த்த எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. பட் எல்லாருமே வேலையை விட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் அங்க இருந்து போகவே இல்லை. ரொம்பவே ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கிறா. தென் இந்த சிஇஓவுமே ரொம்பவே கடுப்பாகி நேரா இந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு எல்லாருடைய வேலையுமே போயிடுச்சு, உனக்கு மட்டும் எப்படி வேலை இருக்கும், நீ மட்டும் இங்க என்ன பண்றன்னு கேட்கிறாரு. தென் அதுக்கு இந்த பொண்ணுமே எனக்கு மேனேஜரை ரொம்ப நல்லாவே தெரியும், சோ இந்த மேனேஜர் இங்க இருக்கிற வரைக்கும் என்னை அவர் வேலையை விட்டே தூக்க மாட்டாரு, எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறா. இதை கேட்ட சிஇஓ இன்னுமே ரொம்ப கோவப்பட்டு நேரா அந்த மேனேஜர் ரூமுக்கே போயிட்டு ஒழுங்கா இந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குறியா இல்ல உன்னை வேலை விட்டு தூக்கவான்னு சொல்லி ரொம்பவே கோவமா கத்திடுறாரு. தென் இந்த மேனேஜருமே அந்த சிஇஓ கிட்ட அந்த பொண்ணு ரொம்பவே முக்கியமான ப்ராஜெக்ட்ல இருக்காங்க, அவங்கள மட்டும் நம்ம வேலையை விட்டு தூக்கிட்டோம்னா அந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு நிறையவே லாஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு, சோ அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்க வாய்ப்பே இல்ல சார் அப்படின்னு சொல்லி அந்த சிஇஓ வாயையும் அடைச்சிடுறாரு.